எல்லோருக்கும் வணக்கம். நாம ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருந்தோம். மேஜர் கரன்சி கோல்ட் அண்ட் சில்வர். இதில வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். அது எந்தெந்த ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா இருந்தா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஐ எம் ஏ ஃபாரெக்ஸ் ட்ரேடர் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடர். லெட்ஸ் சி வாங்க பார்ப்போம். ஒரு ட்ரேடா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூரோ யுஎஸ்டி பார்ப்போம். நம்ம யூரோ யுஎஸ்டி வந்து ட்ரேட் எடுக்கல. அது ஏன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹவர்ல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓவரால் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகுது. நம்ம வந்து டார்கெட் அங்க செட் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்க செட் பண்ணியிருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எட் ஒரு 800 பாயிண்ட் ஓகே 800 வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து மூவ் ஆகல. மேபி கரெக்ஷன் வரலாம். இல்ல ட்ரெண்ட் லைன் டச் ஆகி டார்கெட் ஹிட் ஆகலாம். பட் நம்ம இந்த ட்ரேட் பிக் பண்ணல. ஏன்னா, நம்மளுக்கு வந்து ஜிபிபியூஎஸ்டி ட்ரேட் கிடைச்சிருந்தது. 2ம் வந்து ஒரே டைம்ல ட்ரேட் வந்திருந்தது. ஸோ, அதனால நம்ம வந்து அத ஃபில்டர் பண்ணி, ஓகே ஜிபிபியூஎஸ்டி ட்ரேட் வந்து நல்லா இருந்தனால நம்ம வந்து அந்த ட்ரேட் வந்து பிக் பண்ணோம். ஓகே. இத நான் வந்து பிஃபோர் என்ட்ரி வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது பாருங்க. நம்ம வந்து யூரோ யுஎஸ்டி வந்து டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணும்போது, இங்க ஸ்டாப் லாஸ், இங்க டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். இங்க வந்து 900 காட்டுதுங்களா? 900 இங்க 915 ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா டார்கெட் செட் பண்ணும் நம்மளுக்கு கொஞ்சம் வரும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. யூரோ யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட். இன்னும் 100 பாயிண்ட் தான் அடிக்கல. மேபி கரெக்ஷன் வந்து அடிக்கலாம். ஓகே. இது யூரோ யுஎஸ்டியோட ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜிபிபியூஎஸ்டி. நம்ம ஜிபிபியூஎஸ்டில தான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஜிபிபியூஎஸ்டியும் 4 ஹவர்ல வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து பைக் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்விங் வந்து 4 ஹவர்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு செக் பண்ணுவோம். டே சார்ட் செக் பண்ணோம். டே சார்ட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஓகே. நம்ம வந்து இதில வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு யூரோ யுஎஸ்டியும், ஜிபிபியூஎஸ்டியும் ஒண்ணா தான் ட்ரேட் கிடைச்சிருது. எப்பவுமே அது ஒண்ணா தான் ட்ரேட் வரும் மேக்ஸிமம். பட் நம்ம இத சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, டே சார்ட் 4 ஹவர் வந்து எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட். ஸோ, அதனால நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டும் பார்க்கும்போது, ஜிபிபியூஎஸ்டி ஜிபிபியூஎஸ்டி ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது. 1000 பாயிண்ட் இருந்தது கிட்டத்தட்ட. ஓகே. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் பண்ணுவோம். ஜிபிபியூஎஸ்டி நம்ம வந்து இங்க ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸ்டாப் லாஸ் இங்க செட் பண்ணியிருந்தோம். டார்கெட் இங்க செட் பண்ணியிருந்தோம். நான் இது வந்து ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். பட் இது வந்து ஸ்விங் ஆகல. பட் ஒரே நாள்ல டார்கெட் போயிடுச்சு. நீங்க டே சார்ட் செக் பண்ணா தெரியும். ஒரு புல்லிஷ் கேண்டில். ஒரே நாள்ல வந்து பெர்ஃபெக்ட்டா டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ, நம்மளுக்கு யூரோ யுஎஸ்டிலயும் ட்ரேட் வந்திருந்தது. ஜிபிபி யுஎஸ்டிலயும் ட்ரேடு வந்திருந்தது. ஆனா வந்து நம்ம வந்து ஜிபிபி யுஎஸ்டி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்தது. 1000 பாயிண்ட். பட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து டார்கெட் இருந்தது. ஸோ, அதனால நம்ம வந்து ஜிபிபி யுஎஸ்டி சூஸ் பண்ணோம். நம்ம 2 ட்ரேடுமே ஒண்ணா எடுக்க முடியாது. பட் ஏன்னா அது வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே. இது நான் பிஃபோர் என்ட்ரி காட்டுறேன் வாங்க. ஜிபிபி யுஎஸ்டி
கிட்டத்தட்ட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 340 340 ரேஞ்ச். பாருங்க GBP/USD 4 ஹவர் சார்ட். ஸ்டாப் லாஸ் டார்கெட் 349 டார்கெட் இருக்கு. நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, 341 ஸ்மால் டிஃபரன்ஸ் வந்து நம்ம டார்கெட் செட் பண்ணி வர்றது தான். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போவோம். முடிஞ்சா இத நீங்களும் வந்து டிரா பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா இருந்தா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஃபாரெக்ஸ்ல எந்த என்ட்ரி கிடைச்சாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கரன்சிக்கு போவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூசிலாந்து USD. நம்ம நியூசிலாந்து USDல வந்து ட்ரேட் பண்ணல. ஏன்னா அது வந்து ஸ்விங் ட்ரேடு. டே சார்ட்ல கிடைச்சிருந்தது. ஜஸ்ட் நம்ம இத வந்து வாட்ச் தான் பண்றோம். இது வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுவோம். ஸோ, அதனால வந்து வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதுக்கு டார்கெட் வந்து இங்க இருக்கு. இது ஸ்விங் ட்ரேடிங் தான் இது. பட் இது டிசம்பர் மந்த்ன்றதால நம்ம வந்து ஒரு டே சார்ட் ஸ்விங் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். பட் வாட்ச் பண்ணி பார்ப்போம். இது வந்து டார்கெட் போகுதா? இல்ல ஸ்டாப் லாஸ் வருதான்னு பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்க. இதுக்கு கீழ வந்தா அது ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே. நியூசிலாந்து USD டே சார்ட் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். டார்கெட் இன்னும் இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இது வந்து இது பிரேக் அவுட் ஆகும்போது அந்த சினாரியோ பார்ப்போம் வாங்க. நியூசிலாந்து USD பிரேக் அவுட் ஆயிடுச்சு. லைட்டா கரெக்ஷன் வந்துட்டு இன்னும் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நம்ம இத வாட்ச் பண்ணி தான் பார்க்குறோம். டெக்னிக்கலா வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே. நியூசிலாந்து USD நம்ம பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து USD CHF. USD CHFல நான் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அது வாங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். USD CHF 4 ஹவர் சார்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. நம்ம வந்து டார்கெட் வந்து இவ்வளோ தொலைவு வந்து எக்செப்ட் பண்ணோம். இது இன்னொரு பிளஸ் என்னன்னா, ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் படி தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா வந்து ரீடெஸ்ட்ல வந்து நம்ம இங்க தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அது என்ன ஆச்சுன்னா, 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஸ்விங் வந்து கரெக்ட்டா ஆகல. சைட்வேஸ்லயே போயிட்டு இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே. இது வந்து ரொம்ப சைட்வேஸ்லயே அரைச்சிட்டு இருக்கு. இது செட் ஆகாது. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து காஸ்ட் டூ காஸ்ட்ல வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த ட்ரேட் ஹோல்டு பண்ணல. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க 4 டேஸா வந்து சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கு. பட் டவுன்ல தான் வந்திருக்கு. பட் இன்னும் டார்கெட் இது இருக்கு. இருந்தாலும் இந்த ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். சரி ஓகே. இந்த ட்ரேட் வேணாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் வந்து இந்த மாரி நடக்கலாம். ரொம்ப சைட்வேஸ்லயே போயிட்டுருக்கும். நம்ம வந்து ஸ்வாப்பரி அக்கவுண்ட் அப்படி இருந்தா, ஓகே நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இப்பலாம் ஃபண்ட் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் போடுவான். அதுவும் CHF USD CHF வந்து கொஞ்சம் ஸ்வாப் அதிகமாவே இருக்கும். ஸோ, அதனாலயே நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் போவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம USD JPY. USD JPYல நமக்கு வந்து சூப்பர் ட்ரேட் கிடைச்சிருந்தது. அதே சினாரியோ தான். யூரோ USD, GBP கிடைக்கும்போது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி GBPல ட்ரேட் பண்ணியிருந்தோம்.
அதுக்கப்புறம் வந்து ஜேபிஒய், யுஎஸ்டி ஜேபிஒய்ல நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி கிடைச்சிருந்தது. அது இன்னும் வந்து ஓடிட்டுருக்கு. ரன்னிங்ல தான் ஓடிட்டுருக்கு. வாங்க அத அத செக் பண்ணுவோம். இதுவும் 4 ஹவர் சார்ட் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேகமா போற மாரி ஃபீல் ஆகும். பட் அத நீங்க வந்து நம்ம சேனல் வந்து கன்டினியூவா வாட்ச் பண்ணா தான் உங்களுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஒரு டெக்னிக்கலா வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்ல எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யுஎஸ்டி ஜேபிஒய் 4 ஹவர் சார்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங்குக்கு மேல ஸ்டாப் லாஸ் இருக்கு. டார்கெட் இருக்கு. பட் இது வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு ரொம்ப அரைச்சிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த ட்ரேட் வந்து ஹோல்டிங்ல தான் இருக்கு. இன்னும் ரன்னிங்ல போயிட்டுருக்கு. இது பிஃபோர் என்ட்ரி நம்ம பார்ப்போம். இங்க ஸ்டாப் லாஸ், டார்கெட். யுஎஸ்டி ஜேபிஒய் 4 ஹவர் சார்ட். ஓகே. 154 டார்கெட்டு, 156.18 ஸ்டாப் லாஸ். வாங்க அத பார்ப்போம். பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். பாருங்க. யுஎஸ்டி ஜேபிஒய் 4 ஹவர் சார்ட், ஸ்டாப் லாஸ், டார்கெட். நம்ம வந்து இங்க தான் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். இது ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமம் டார்கெட் அது வந்து நேத்திக்கு போயிருக்கணும். பட் அது இன்னும் போகல. பொறுமையா போயிட்டுருக்கான். லெட்ஸ் சி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்ம யுஎஸ்டி ஜேபிஒய் பார்த்துட்டோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஎஸ்டி ட்ரேட் பண்ணல. ஜிபிபியூஎஸ்டி ட்ரேட் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட். சிஹெச்எஃப் எடுத்து காஸ்ட் டூ காஸ்ட் எக்ஸிட் ஆயிட்டோம். நியூசிலாந்து யுஎஸ்டி அது நம்ம வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணி தான் பார்த்துட்டுருக்கோம். யுஎஸ்டி ஜேபிஒய் இது வந்து ரன்னிங்ல இருக்கு. ரன்னிங்ல ஓடிட்டுருக்கு. 2 ட்ரேட். ஓகே. நம்ம வந்து இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ட்ரேட் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டுல வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். கரண்ட் மார்க்கெட்ல தான் ஓடிட்டு இருந்து ஈவினிங்கா நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். வாங்க அத பார்ப்போம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட்ல லாக் ஆச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓகே இது வந்து ஒரு சிமெட்ரிக் மாரி, ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் ஆயிட்டுருக்கு. ஓகே. வந்தா நம்ம வந்து பிரேக் ஆனா ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 டேஸா நம்மளுக்கு இந்த ட்ரேட் எதுவும் கிடைக்கல. பட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒண்ணு வந்தது. நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணி தான் பார்த்தோம். பட் இங்க நம்மளுக்கு 15 மினிட்ஸ்ல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருந்தது கரெக்ட்டா. இங்க பாருங்க மறுபடியும் ஷோ பண்றேன். 1 ஹவர்ல நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல நம்ம எப்பவுமே வந்து சப்போர்ட் லைன்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரை பண்ணுவோம். அதேமாரி ஒரு ஹைல நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன்ல வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைச்சா ட்ரை பண்ணுவோம். 15 மினிட்ஸ் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஏன்னா, இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. இது கொஞ்சம் முன்னாடி தான் நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு. பட் இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. பட் நம்ம செல்வர்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. 2மே ஆப்போசிட் ஆயிருச்சு. ஓகே நம்ம அது அப்ப நெக்ஸ்ட் அத பார்ப்போம். ஓகே 15 மினிட்ஸ் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். டார்கெட் பாருங்க ஹிட் ஆயிருக்கு. ரீடெஸ்ட்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். அக்ரெசிவா போல. ஏன்னா வந்து ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் லோட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீடெஸ்ட்ல வந்து இங்க தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். 0.5 ரேஞ்சில வந்து ரீட்ரேஸ்மென்ட் வந்திருந்தது. அங்க தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டாப் லாஸ் அடிக்காம அங்கருந்து வந்து போய் டார்கெட் பொறுமையா போய் அடிச்சுச்சு. பட் நியூஸ் ஈவென்ட் வேற இருந்தது. பட் ஓகே ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணி விட்டுருந்தேன். அது பாட்டு டார்கெட் அடிச்சுச்சு. ஓகே. சரி உங்களுக்கு கோல்டு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 1 ஹவர்ல ஒரு சிமெட்ரிக்கல் ஃபார்மேஷன்ல 15 மினிட்ஸ்ல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்.
ஒரு பையிங் ஒரு கன்ஃபர்மேஷன் ஹெட்ன்னு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்றது ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன். அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன். ஓகே. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு போவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சில்வர்ல ட்ரேட் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டுடே வந்து பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருந்தேன். பட் அதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ பண்ண ட்ரேட்லயே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டா வந்து சில்வர் தான். வாங்க அதையும் நம்ம பார்ப்போம். சில்வர் 30 மினிட்ஸ் சார்ட். எல்லாமே நான் வந்து கரண்ட் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் நவ் இப்ப தான் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. உடனே உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாரியே தான் தெரியும். பட் நம்ம சேனல வந்து நீங்க கன்டினியூவா வாட்ச் பண்ணா தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் நீங்க ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு புதுசா இருந்தா, கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பா தான் இருக்கும். ஓகே. சில்வர்ல 30 மினிட்ஸ் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். இந்த ட்ரேட் வந்து நம்ம வந்து எடுக்கல. வெயிட் பண்ணுங்க சொல்றேன். எடுத்தேன்றேன், எடுக்கலன்றேன்ல வெயிட் பண்ணுங்க சொல்றேன். இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கல. ஜஸ்ட் நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதையும் தாண்டி நம்மள ட்ரேட் எடுக்க வச்சுருச்சு அது. வாங்க அத பார்ப்போம். ஓகே. இது இது லைன் மட்டும் எடுத்து விட்டுர்றேன். டார்கெட் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எலியாட் வேவ் 30 30 மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு எலியாட் வேவ் வந்து கிடைச்சிருந்தது. நான் எங்க ட்ரேட் எடுத்திருந்தாலும் கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். பட் நான் இந்த ட்ரேடுக்கு எடுக்கல. சரி வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே நம்ம இந்த ட்ரேட் வேணா வெயிட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் இன்னும் இருக்கு. ரீடெஸ்ட் போயிருக்கு. மறுபடியும் இந்த ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுவோம். கொஞ்சம் கேப் இருக்கு. ஓகே நம்ம டார்கெட் ஹிட் ஆகும்னு நெனச்சேன். பட் வந்து அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஓகே நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் சரி, டார்கெட் அடிச்சாலும் சரி அக்செப்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே எதுவோ அத பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறோம். ஓகே. நாம வந்து இங்க தான் செல் என்ட்ரி எடுத்திருந்தோம். கொஞ்சம் ட்ராப் ஆயிட்டு, ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு, டார்கெட்டும் போய்ட்டான். இங்க பாருங்க, டார்கெட் வந்து எலைட் வேவ் செட் பண்றேன் பாருங்க. பாருங்க. நான் டிரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிளோட டார்கெட் தான். மறுபடியும் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. நான் டிரா பண்ணியிருக்கிறது உனக்கு கலர் வேணா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே. நம்ப ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்ல டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். பட் எலைட் வேவ் டார்கெட்டும் பாருங்க 2ம் சேமா வருது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்தா ட்ரேட் கண்டிப்பா எடுப்போம். பட் நம்மளுக்கு இது வந்து ஸ்டாப் லாஸ் ஓகே அக்செப்டட் தான். ஸோ, அதனால வந்து நான் இன்னும் டார்கெட் வரும்னு சொல்லிட்டு தான் நம்பி எடுத்தேன். ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. பட் இதில இன்னொரு சினாரியோ என்னன்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு டார்கெட் அடிச்சுச்சு. அது ட்ரேடிங்கில நார்மல் தான். அது எப்பவுமே எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஓகே. வச்சு நம்ம அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்க பாருங்க, சில்வர்ல 30 மினிட்ஸ்ல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் போட்டு, அதுக்கு டார்கெட்டும் ஒரு எலைட் வேவ் போட்டுட்டு, அதுக்கு டார்கெட் சேமா வருது. பட் நம்ம ஸ்டாப் ஹண்டிங் நடந்துட்டு, டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஓகே. லெட்ஸ் சி நம்ம எஸ்டர்டே வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ஒண்ணு பண்ணியிருந்தோம். இதே சில்வர்ல. அத பார்ப்போம் வாங்க. அந்த ட்ரேட் நம்மளுக்கு டார்கெட் ஹிட் தான். 5 மினிட்ஸ். எஸ்டர்டே வந்து நம்ம இந்த ட்ரேட் பண்ணியிருந்தோம். சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். நல்ல ஒரு ரிஸ்க் வாழ்ந்தது இது.
டார்கெட்டும் வந்து வெயிட் பண்ணல. டக்குனு டார்கெட் நம்மளுக்கு ஹிட் ஆயிருச்சு. நீங்க இப்போ மேஜர் கரன்சி அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் பார்த்தீங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி, இங்க டார்கெட் இருக்கு, இங்க ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு சொல்ட்டு, ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி சொல்றோம். அதனால நீங்க பொறுமையா பார்த்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. பாருங்க டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. வாங்க நம்ம வந்து இத பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். இப்ப நம்ம சில்வர் பார்த்தோம்ல, கோல்டுல அந்த இன்வெர்ட்டட் ஹெட்ன்னு சொல்ட்டு பார்த்தோமா? அது பிஃபோர் என்ட்ரி அந்த 15 மினிட்ஸ்ல கோல்டுல அந்த பிரேக் அவுட் ஆகும்போது, நம்ம வந்து அத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த 5 மினிட்ஸா அதையும் பார்த்துருவோம் வாங்க. 5 மினிட்ஸ் சில்வர்ல 5 மினிட்ஸ் பிஃபோர் என்ட்ரி. இது ஆஃப்டர் என்ட்ரி. ஓகே. அத நீங்க இப்ப லைவ்லயே பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது சில்வர்ல 30 மினிட்ஸ்ல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சுல்ல அந்த ட்ரேடு. ஒரு அசெண்டிங் இங்க பாருங்க. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்ல டார்கெட்டு அதேமாரி ஒரு எலைட் ஒரு டார்கெட் சேமா வந்தது. பட் நம்ம இங்க தான் பிஃபோர் என்ட்ரி தான். இங்க பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு டார்கெட் அடிச்சுட்டான். ஓகே. லெட்ஸ் சி நெக்ஸ்ட் ட்ரேட்ல பார்ப்போம். ஓகே. இதுவரையும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா இருந்தா நம்ம சேனல வந்து மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். தேங்க் யூ.